என்னை அனுப்பியவர் உண்மையானவர், அவரை உங்களுக்கு தெரியாது. இந்த வார்த்தைகள்தான் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முக்கியமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்தான் இயேசுவை குற்றவாளியாக்கிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்தான் இயேசுவிடமிருந்து பல நாட்களாக அவரிடத்தில் குற்றம் காணுகிறவர்கள் எதிர்பார்த்த வார்த்தைகள். அவர்கள் இயேசுவை குற்றம் சுமத்த தேடிக்கொண்டிருந்தது கிடைத்துவிட்டது. இந்த வார்த்தைகளில் அப்படி என்னதான் குற்றம் சுமத்த முடியும் என்று நாம் எண்ணி பார்க்கின்ற போது, யூதர்கள் தாங்கள் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக நினைத்தார்கள். தாங்கள் கடவுளுக்கு மிக அருகாமையில் உள்ளவர்களாக எண்ணினார்கள். கடவுளை தங்களை தவிர அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்ற மமதை கொண்டிருந்தனர். ஆனால் இயேசு அவர்களுக்கு கடவுளை தெரியாது என்று சொல்கிறார். சாதாரண மனிதர்கள் யாரும் பேசக்கூடாத இஸ்ரேலை பற்றியும் இஸ்ரேலின் கடவுளை பற்றியும் அவர் பேசியது கடவுளை பழித்துரைத்ததற்கான செயல் என்று அதிகார வர்க்கத்தினர் அவரை குற்றம் சுமத்தினர். கடவுளை பற்றி பலரும் பலவிதமாக புரிந்து கொண்டுள்ளனர். தங்களது அனுபவத்தை பலவிதமாக வெளிப்படுத்தி உள்ளனர், எழுதியும் வைத்துள்ளனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தி உள்ளனர். நாமும் கடவுள் அனுபவம் பெற வேண்டும். அந்த அனுபவத்தை மற்றவர்கள் பெறுவதற்கு உதவ வேண்டும். குறுகிய கண்ணோட்டத்தோடு கடவுள் அனுபவத்தை நாம் அணுக முடியாது.